ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரகங்களின் வலிமையான வீடுகள். இதான் தலைப்பு. பொதுவாக கிரகங்களுடைய வலிமை அப்படின்னாலே நம்ம உடனே சொல்லிவிடுவோம், அது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற வீடுகளில் வலிமையாக தானே சார் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். ஆனால் அது இல்லாமலும் தத்துவார்த்த ரீதியாக சில வீடுகளில் கிரகங்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கும். இதில் குறிப்பாக ராகு கேதுகளை ஒதுக்கி வச்சிடலாம். அவங்க எல்லா வீட்லேயும் பவர்ஃபுல்லான ஆளுக தான். அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து விடக்கூடிய குறுக்கு வழி கிரகங்கள். அதனால தான் அவங்க ரிவர்ஸ்லேயே போகிறவங்க. இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் கிரகங்கள் மிகவும் வலிமையாக செயல்படும் தன்மை கொண்டவை. அந்த வகையில் அக்னி தத்துவம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு தத்துவத்திற்கான கிரகங்கள் 3 பேர். செவ்வாயும் சூரியனும் நேரடியாக நெருப்பு தத்துவத்தில் தொடர்பு கொண்டவர்கள். குரு பகவான் ஆகாய தத்துவம் என்று சொன்னாலும் கூட அவரும் நெருப்பு தத்துவத்துக்கு முன்னிற்கக்கூடிய ஒரு கிரகம் தான். காற்று இல்லைன்னா நெருப்பு இல்லை, காற்று அடிக்கலைன்னா நெருப்பு எரிவே எரியாது, ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த மூவரும் அக்னி தத்துவ வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம் மற்றும் தனுசு வீடுகளில் இயற்கையாகவே வலிமையானவங்க. இவர்கள் இங்கே ஆட்சி உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விஷயமா இருந்தாலும் கூட, அது இல்லாத நிலையில் இருந்தாலும் கூட பவர்ஃபுல்லாக வேலை செய்வாங்க. இப்போ உதாரணமாக மேசத்தில் குரு இருந்தார்னா அவர் கிட்டத்தட்ட வலிமையாக செயல்படுவார். சிம்மத்தில் குரு இருந்தார்னாலும் நல்ல வலிமையாக செயல்படுவார். தனுசில் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஆட்சி உச்சம், ஆட்சி மூலத்திரிகோணங்கிற 2 பவரும் இயற்கையிலே கிடச்சிடும். அதே மாதிரி தான் செவ்வாய்க்கும். மேசத்தில் அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் என்றாலும் கூட சிம்மத்தில் இருக்கும்போதும் மிக வலிமையாக செயல்படுவார். சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கிட்டத்தட்ட ஆட்சி பவருக்கு நிகராக செயல்படுவார். அதே மாதிரி தனுசில் இருக்கும் செவ்வாயும், தனுசு வீட்டில் இருக்கும் செவ்வாயும் ஆட்சி பெற்றதற்கு நிகரான வலிமையோடு செயல்படுவார். மேசத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி ஆயிடுவார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஆட்சி மூலத்திரிகோணங்கிற வலிமையும் மேசத்தில் உச்சங்கிற வலிமையும் இயற்கையாக பெற்று விட்டாலும் தனுசில் சூரியன் இருக்கும்போதும் கூட அதே பவர்ஃபுல்லாக வலிமையாக செயல்படுவார். ஒரு ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்களும் இந்த 3 வீடுகளை தங்களுக்குள் மாற்றிக்கொண்ட நிலையிலோ அல்லது இந்த 3 வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்தாலோ உங்களுக்கு அவர்கள் தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ விசேஷத்தை கூடுமானவரை நல்ல முறையில் தருவாங்க. அதுதான் பாயிண்ட். நல்ல முறையில் தருவது, மோசமான முறையில் தர்றதுன்னு ஒன்று இருக்கும், நல்ல முறையில் தர்றதுன்னு ஒன்று இருக்கும். இப்போ சிம்மத்தில் ஒருவருக்கு செவ்வாய் இருக்கிறாரா, நிச்சயமாக அவருக்கு சகோதர உறவு, பூமியினால் லாபம், அதிகார பதவி, சிகப்பு நிற பொருட்கள்னால் ஆதாயம், இதெல்லாம் கிடைச்சிடும். வீடு கட்டிக்கிற யோகம், ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி, மருத்துவத்துறையில் படிப்பது, யூனிஃபார்ம் சர்வீசஸில் சக்ஸஸ் பண்ணுறது, இது கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறாரா, புத்திர பாக்கியம், தனம் சேர்க்கும் யோகிதை, அரசாங்க வேலை கிடைக்கும். இவர் இங்கே ஆட்சி உச்சம் அடையிலே சார், அதுதான் சூட்சமம். கிரகங்கள் பெறக்கூடிய அந்த தத்துவார்த்த ரீதியான வலிமையான வீடுகள் இவை. இவர்கள் நெருப்பு தத்துவத்தை போதிக்கும் கிரகங்கள் இந்த நெருப்பு வீடுகளில் நேரடியாக வலுவடைவார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்துக்குன்னு ஒருத்தர் இருக்கார், சனி பகவான், வாயுக்கோள். காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய கும்பம், மிதுனம், துலாம், இந்த வீட்டில் இவருக்கு பவர் ஜாஸ்தி.
காற்று ராசிகள். இதில் கும்பத்தில் இவர் ஆட்சி மூலத்திரிகோணம் இயற்கையாக அடைஞ்சிருவார். துலாத்தில் உச்சங்கிற பவரையும் இயற்கையாக அடைஞ்சிடுவார். மிதுனத்தில் சனி இருந்தால் கிட்டத்தட்ட அவர் முழுமையான வலிமையோடு செயல்பட தகுதியோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அது ஒரு காற்று ராசி. அந்த வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கார், ஆட்டோமேட்டிக்காக பவர்ஃபுல்லாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 2 வீடுகளில் பெற்ற வலிமைக்கு நிகரான பவரோடு அங்கேயும் செயல்படுவார். ஸோ இவருடைய தத்துவார்த்த அடிப்படையில் இந்த வீட்டில் இவர் பவர்ஃபுல்லாக செயல்படும் தன்மை கொண்டவர். பூமி தத்துவம். பூமி தத்துவ கிரகம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் நினச்சிட்ருப்போம், ஆனால் உண்மையிலே அது புதன். பூமி தத்துவத்தின் வலிமையோடு, ஏன்னா செவ்வாய் நெருப்பு தத்துவம், பூமிக்கு காரக கிரகம் அப்படின்னு செவ்வாயை சொல்லிட்டாலும் கூட, பூமியின் சகோதர கிரகம்னு சொன்னாலும் கூட, உண்மையிலேயும் பூமி கிரகம் புதன் தான். இந்த புதனுக்கு பூமி தத்துவ வீடுகளில் இயற்கையாகவே வலிமை அதிகமாகிடும். ரிஷபம் அதி நட்பு வீடு. புதன் பவர்ஃபுல்லாக செயல்படக்கூடியவர். இது காலபுருஷனுடைய 2ஆம் இடமும் கூட. வாக்குஸ்தானம், வலிமையான ஸ்தானம். ஸோ இங்கே அவர் பவர்ஃபுல்லாக செயல்படுவார். அடுத்து இன்னொரு பூமி தத்துவ வீடு கன்னி. இந்த கன்னி வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக சொல்லவே வேண்டாம், புதனுக்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம்னு 3 பவருமே கிடச்சிடும். இதற்கு அடுத்தபடியாக அதிக பவர்ஃபுல்லாக புதன் செயல்படக்கூடிய ஸ்தானம் மகரம். இதுவும் பூமி தத்துவ வீடு. இந்த மகர வீட்டில் பரஸ்பரம் சனியும் புதனும் தங்களுக்குள்ளான வீடுகளில் மாற்றி வலிமை அடையக்கூடியவர்கள். மிதுனத்தில் போய் வாயுக்கோளான சனி பகவான் பவர்ஃபுல்லாக செயல்படுவார். மகரத்தில் புதன் பகவான் பவர்ஃபுல்லாக செயல்படுவார். இங்கே நேரடியான வலிமை இல்லாமல் கிரகங்கள் வலுப்பெற்று அந்த துறைகளில் அந்த கிரகம் சார்ந்த ஆதிபத்திய காரகத்துவத்தில் ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த விதிகள் பொருந்தி வரும். ஒருத்தருக்கு சூரியன் தனுசில் இருப்பார், மார்கழி மாதத்தில் பிறந்திருப்பார், அவர் கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பார். குரு பகவான் சிம்மத்தில் இருப்பார். ஜாதகர் அரசு வேலை, அதிகாரம், முன்னேற்றம், நல்ல குழந்தைகள், பொருளாதார வெற்றியை பெற்றிருப்பார். இது நேரடியாக இவங்க ஆட்சி உச்சம் பெறணுன்ற அவசியம் இல்லை. கிரகங்கள் எப்போதுமே மறைமுகமாகவும் மிக சிறப்பாகவும் செயல்படும் தன்மை கொண்டவை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவார்த்த ரீதியான வலுப்பெறும் வீடுகள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ நெருப்பு தத்துவமான சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 வீடுகளை தங்களுக்குள் வலிமையான வீடுகளாக பரிமாறிக்கொள்கிறார்கள். வாயு தத்துவமான சனி பகவான், காற்றின் தத்துவமான சனி பகவான் மிதுனம், துலாம், கும்பத்தில் இயற்கையாகவே வலுப்பெற்று செயல்படுகிறார். பூமி தத்துவமான புதன் பகவான் ரிஷபம், கன்னி மற்றும் மகரத்தில் வலுவான நிலையில் தன் ஆதிபத்திய காரகத்துவத்தை தரக்கூடிய வலுவோடு செயல்படுகிறார். 4வது தத்துவம் நீர் தத்துவம். இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் வருவாங்க. ஒன்று சந்திரன், இன்னொருத்தர் சுக்கிரன். இவங்க 2 பேருமே நீர்க்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சுக்கிரனை மலைக்கோள்னே சொல்லுவாங்க. இந்த நீர் தத்துவத்தில் சந்திரனுடைய நிலை சற்று வித்தியாசமானது. சந்திர பகவான் எப்போவுமே வளர்பிறை தேய்பிரைங்கிற அடிப்படையில் பவர்ஃபுல்லானவராக ஆகிடுவார். வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற அடிப்படையில் பவர்ஃபுல்லானவர் ஆயிடுவார்னால அவர் இந்த நீர் தத்துவத்தில் தனித்து கடகத்தில் மட்டுமே பவர் ஆவார். மற்ற 2 வீடுகளில் குருவுடைய வீடு ஓகே, ஆனால் விருச்சிகத்தில் நீச்சம்ன்ற நிலையை அடைஞ்சிருவார். இங்கேயும் கூட வளர்பிறையா தேய்பிரையா என்கின்ற சூட்சுமத்தின் அடிப்படையிலேயே இது செயல்படும். ஆனால் சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் தத்துவத்தில் அமைந்திருக்கக்கூடிய இவர் கடகத்தில் இருக்கும்போதும் வலிமையாக செயல்படுவார். இது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு. இங்கே மறைமுகமாக அவருக்கு திக்பலம் கிடைக்கும். விருச்சிகத்தில் இருக்கும்போதும் வலிமையாக செயல்படுவார். மீனத்தில் இருக்கும்போதும் நிச்சயமாக உச்ச வலிமையோடு செயல்படுவார். புரியுதுங்களா? தத்துவார்த்த ரீதியாகவும் கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டவை. இப்போ நம்ம மூல நூல்களில் பார்த்திங்கன்னா கடகத்தில் சுக்கிரன் பகைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. கடகத்தில் சுக்கிரன் இருக்க நல்ல மனைவி, குழந்தைகள், வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சம், அது இயற்கையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விருச்சிகத்தில் இவர் சமங்கிற வலிமையில் இருப்பார். ஆனால் இங்கே சுக்கிரன் அமைய பெற்றவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் ரகசிய வழிகள் இருக்கும், அவ்வளோதான். அப்போ தத்துவார்த்த ரீதியாக நீர் ராசிகளில் இந்த நீர் கிரகமான சுக்கிரன் வலுப்பெறுவார். சந்திரனும் இதில் வலுப்பெறுவார். விருச்சிகத்தில் மட்டும் அவர் நீச்சம் அடைவாருங்கிறதுனால அந்த இடத்தில் சந்திரன் வளர்பிறையாக இருக்கிறாரா, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தே பலன் கிடைக்கும்.
ராகு கேதுகளை பற்றி பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லா வீடுகளிலும் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். யார் வந்தாலும் அடித்து துவைச்சிருவாங்க. அவங்கள மிஞ்சி கிரகமே கிடையாது. கிரக வலிமைகள் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆட்கள். அதுக்கு அடுத்தது சூரியன் வருவார். சூரியன் ராகு கேது நீங்களாக மற்ற கிரகங்களை எல்லாத்தையுமே அஸ்தமனப்படுத்தக்கூடிய வலிமையானவர். அவரோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பவரே எல்லாம் பண்ணிவிடுவார். எல்லாத்தையும் தானே வாங்கி செய்யக்கூடிய அரசன். அப்போ இந்த ராகு கேது நீங்களாக சப்த கோள்கள், இந்த 7 கோள்களுக்கும் தத்துவார்த்த ரீதியான வலிமையும் கிடைக்கும். இதில் நேரடியாக ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதெல்லாம் தனி. அது இல்லாத நிலையிலும் முழுமையான பவரோடு செயல்படக்கூடிய வீடுகள்னு பார்த்தோம்னா சந்திரன் வளர்பிறையில் இருந்தால் விருச்சிகத்திலும் மீனத்தில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவார். அதே மாதிரி சுக்கிரன் விருச்சிகம் கடகத்தில் சிறப்பாக செயல்படுவார். மீனத்தில் ஆட்டோமேட்டிக்காக உச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சிருவார். சனி பகவானை பார்த்திங்கன்னா மிதுனத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார். துலாம் கும்பம் அவர் இயற்கை வலுவே கிடச்சிடும். குருவும் செவ்வாயும் சிம்மத்திலையும் தனுசுலையும் மாறி மாறி இருக்கும்போதும் குரு மேசத்தில் இருக்கும்போதும் அற்புதமாக செயல்படுவார். சூரியனுக்கு தனுசு வீடு இயற்கையிலே நல்ல ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரடி ஆட்சி உச்சமே இல்லை ஜாதகத்தில் சார், பெரிய பவராகவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மறைமுகமான வீடுகள் வெகு சிறப்பான வலிமை தரும். புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலையும் மகரத்திலையும் இருக்கும்போது ரொம்ப அற்புதமாக செயல்படுவார். கண்ணியில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சிருவாருங்க. அப்போ 7 கிரகங்களுக்குமே தங்களின் சொந்த வீடாக அந்த அவர்களுடைய தத்துவார்த்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் செயல்படும் தன்மையை கொடுக்கக்கூடிய வீடுகளாக இந்த வீடுகள் செயல்படும். ஒரு நெருப்பு தத்துவ வீடான சிம்மத்தில் நெருப்பு தத்துவ கிரகமான செவ்வாயும் குருவோ போய் உட்காரும்போது அற்புதமான யோகத்தை தரும். குருவை நிறைய மூல நூல்கள் வாயுக்கு அதாவது ஆகாய தத்துவம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் கடகத்தில் பூச நட்சத்திரம் அந்த ஆகாய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால தான் குரு அங்கே உச்சம் பெறுகிறார்ங்கிறத குறிப்பிட்டிருந்தாலும் அவர் நெருப்பு தத்துவத்துக்கு துணை போகக்கூடிய கிரகம் தான். அக்னி தத்துவமான அமைப்புகள் அதுவே ஒரு மஞ்சள் குழம்பு மாதிரி தான் இருக்கும். குருவே முட்டையின் உள்கரு வெள்ளையும் மஞ்சளும் கலந்து அதே தான் குரு. இந்த சந்ததி விருத்தி பூமியில் ஜீவராசிகள் விருத்தியினுடைய சூட்சுமத்தியை இந்த சுக்கிரனின் சுக்கிலமும் குருவின் கர்ப்பமும் சேர்ந்து தான் செயலாற்றுகின்றன. அதனால தான் குருவோட வீட்டில் கொண்டு சுக்கிரனை உச்சம் பண்ணுது. அதை காலபுருஷனுடைய 12ஆம் வீடாக ரகசிய வீடாக வச்சு அயன சயன போக சுகம் தரக்கூடிய வீடாக வைத்து பல் உயிர்கள் பல்கி பெருகும் அமைப்பை இயற்கை படைத்து வைத்திருக்கிறது. ஸோ இந்த தத்துவார்த்த ரீதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெறும் யோக்கியதை உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.